துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களுக்கு பிறக்க போகுது. வரக்கூடிய 2025 மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. அந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இழந்த வாழ்க்கையை திரும்பி பெற முடியும். பெருசாக நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு பெரிய வாழ்க்கையை நான் வாழணுன்ற ஆசையே கிடையாது. துலாமை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருந்து போனதெல்லாம் திரும்பி கிடைச்சாலே போதும். அந்த ஒரு மனப்பான்மையை கொண்டவர்கள் தான் துலாம் ராசியில் 80% அதிகமாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் இழந்ததை திருப்பி பெறக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. அதற்கான காலம் வந்துருச்சு. ஆனால் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் உபயோகிக்கணும். நீங்கள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். தேடி வரும்போது நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடந்து போகக்கூடிய வழியை காட்ட போகிறாரு, பாதையை காட்டுவார். அதில் நடந்து போகணுமா இல்லை வேண்டாமா அப்படின்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவுகளால் உங்களுக்கு வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் சாத்தியமாகும். என்னெல்லாம் நடக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி பெற முடியும், இழந்த கௌரவத்தை திருப்பி பெற முடியும். அந்தஸ்து உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில். நிச்சயமாக அந்த அந்தஸ்து மரியாதை உங்களுக்கு தேடி வந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல சில பேருக்கு சில விஷயங்கள் மாறி நடக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் 6ல் உட்கார்றதால மிகப்பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை பெற போகிறீங்க. இழந்ததை திருப்பி நிச்சயமாக பெற முடியும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். தயவு செய்து வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் காந்தத்தை போல ஈர்த்து கொள்ளணும். எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடவுள் ஒரு முறை மட்டுமே கதவை திறப்பார். மறுமுறை நீங்கள் எவ்வளோதான் தட்டினாலும் அந்த சுழற்சி வர்ற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதோட 11 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு யோகம் வர இருக்குது. அதனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய நேரம் இது. மற்றவங்க எல்லாரையும் பற்றி மறந்துடுங்க. ஏன்னா மற்றவங்க யாரும் இன்ன வரைக்கும் உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. உங்களை யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் வாழ்க்கையில் வளரவே கூடாது, வாழ்க்கையை வாழவே கூடாது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முகத்துலலாம் கறி பூசுகிற அளவுக்கு தெய்வம் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விட போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட்டு உங்களுக்கு அமைய போகுது. அதாவது சொல்லவே மனசு வலிக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் அடி வாங்காத இடமே கிடையாது. ஏன்னா எதில் காலை வச்சாலுமே அந்த இடம் புதக்குழியாக தான் இருக்குது. அடுத்தவங்களுக்காக நீங்கள் இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சதெல்லாம் போதும். இனிமேலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க, அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை, எத்தனை முறை? 100 முறை உங்கள் அறிவை கேளுங்க. வேறு யாரையுமே கேட்க வேணாம். துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன தராசாச்சே, நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கே ஒரு 5 நிமிஷம் நிதானமாக இருந்து யோசிச்சா தெரியும். அந்த தராசை ஒரு 5 நிமிஷம் விட்டு பாருங்கள். ஆடுற பக்கமெல்லாம் ஆடிட்டு, ஓடுற திசையிலெல்லாம் ஓடிட்டு, மறுபடியும் அதற்கான நிலை நடுநிலையில் நிற்கும். அதை போல தான் உங்களுடைய அறிவு. நீங்கள் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டால் இந்த உலகத்திற்கே தெரியாத பதில்கள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்களுக்கு புலப்படும். ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. பொறுமையே கிடையாது. அடுத்தவங்களுக்காக உடனே போய் அந்த விஷயத்தை செஞ்சிடணும். இவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நாம் முன் கடன் வாங்கினதெல்லாம் போதும். இனிமே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தே தீரும். நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அந்த தவறு எல்லாமே யார் உங்கள் மேலே பழி சுமத்துனாங்களோ அவங்களே புரிஞ்சுப்பாங்க, நாம் தப்பானவரை சந்தேகப்பட்டுட்டோமே, அவர் அந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டார் அப்படின்னு உங்களை பற்றிய உண்மை இந்த உலகிற்கு புரியக்கூடிய நேரம். அதாவது உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அதை போல தான் உங்கள் விஷயத்தில் நீங்கள் இன்னைக்கு இது வரைக்குமே அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகப் போகுது. உங்கள் முதுகில் இருக்கக்கூடிய வீண் பழிகள்
மறைந்து கரையக்கூடிய காலம் இது. சந்தோஷமா இருங்க. வரக்கூடிய புத்தாண்டுல துலாமை போல நிம்மதியாக வாழக்கூடியது வேற யாருமே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகப் போகுது. மன நிம்மதி கிடைக்கும். துலாமு எப்பயுமே எதிர்பார்க்கிறது மன நிம்மதி. அந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு அடிவாரம் போடக்கூடிய நேரம் இது. தாராளமாக நீங்கள் நினைத்த விஷயத்தை இறங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். தோல்வியே அதில் வராது, நஷ்டமே அதில் அடைய மாட்டீங்க, ஏமாற்றம் இனி உங்களுக்கு இல்லை. சனி பகவானுடைய மிகப்பெரிய அக்னி பரீட்சையில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இனி எந்த விதத்துலையுமே உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உங்களுடைய முயற்சியால் நீங்கள் எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கை கூடும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கை கூடும் அப்படின்னு தான் சொன்னேன். உங்களுடைய கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமலும் போகும் உங்களுடைய கவனக்குறைவால். அதனால் எந்நேரமும் இந்த குதிரைக்கு 2 பக்கமும் கண்களை மறைத்து தான் அந்த குதிரையை ஓட விடுவாங்க. அப்போ தான் அந்த குதிரை ஓடக்கூடிய திசையிலிருந்து எந்த ஒரு பக்கமுமே அதனுடைய கவனம் சிதறாது. அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு ஒரு வினாடி கூட உங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. எந்நேரமும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் முழு மூச்சோட இறங்கி நீங்கள் அதில் உங்களுடைய முழு உழைப்பை போட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பது நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு கால நேரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய அறிவும் தன்னம்பிக்கையும் மட்டுமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஒரு யானை பள்ளத்திலேயே விழுந்துட்டாலும் அதற்கு இருக்கக்கூடிய உள்ளத்தை யாராலையும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குமா, எப்படியும் நாம் இதிலிருந்து வெளியே வந்துட முடியும் அப்படின்னு. அதை போல தான் யானைக்கு இருக்கக்கூடிய பலம் துலாமுக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதை உங்களுடைய மனசுக்குள்ளே இறக்கி வச்சுக்காதீங்க. கேட்குறது காதோடு போயிடணும். அதை தயவு செய்து யோசித்து அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமே, இந்த அம்மா பேச்சுப்படி நாம் கேட்டால் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் சறுக்கியே விழுவீங்க. தயவு செய்து உங்களுடைய அறிவை மட்டும் நம்புங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட போகுது. இது நாள் வரைக்கும் சனி பகவான் தடையாக இருந்தார். அவரே இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வழிகளையும் கதவுகளையும் உங்களுக்காக திறக்கப் போகிறார். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய நேரம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. என்ன நடந்தாலும், யார் உங்களை இழிவாக பேசினாலும், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போய்கிட்டே இருங்க. அந்த சிவபெருமானுடைய பரிபூரணமான அருள் துலாமுக்கு கிடைக்க போகுது. இனி எந்த விதமான கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு வாரத்தில் 1 முறை போயிட்டு வாங்க. பிரம்மாண்டமான ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் புதிதாக பிறக்கும். துலாமுடைய வாழ்க்கை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுபிக்ஷமாக மாறப்போகுது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார்? அவர் கெடுக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அள்ளி கொடுப்பாரு. 6ஆம் ஸ்தானம் அப்படின்றது அப்பேற்பட்ட எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்தானம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் நிச்சயமாக ஒன்று நண்பர்களாக மாறுவாங்க, இல்லைனா உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு இருந்த மன உளைச்சல்களாக இருந்த சட்ட சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இனி துலாமுக்கு பொற்காலம், பொக்கிஷமான காலம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். உங்களுடைய வழிகளில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் விலகப் போகுது. நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கலாம். நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். துலாம் ஜெயிக்க பிறந்த ராசி. மிகப்பெரிய அளவில் யார் முன்னாடிலாம் நீங்கள் தலை குனிஞ்சு வாழ்ந்தீங்களோ அவங்க முன்னாடிலாம் உங்களுடைய சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு. நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.
நன்றி.